ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா உங்கள் பிரெயின் உங்களை ஏன் லேசியாகவே வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை சேவ் பண்ணணும். ஸோ உங்களுடைய பிரெயின் அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. 1000 வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து அன்னெசரி எஃபர்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணுறது ப்ளஸ் டிஃபிகல்ட் டாஸ்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினோடைய ரிவார்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். நீங்கள் எப்போல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களோ, எஃபோர்ட் எடுக்காமல் இருக்கீங்களோ, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த டோபமைன் ஹிட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ப்ளஷர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினில் வந்து ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரியல் எஃபர்ட் எதுவுமே எடுக்க தேவையில்லை. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டோபமைன் ஹிட் வந்துடும். இது வந்து ரொம்பவும் ஒரு டேஞ்சரஸான ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரெயினுடைய கம்ஃபர்ட்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதை அடாப்ட் பண்ணிக்கும். எப்போல்லாம் உங்கள் பிரெயின் கம்ஃபர்ட் ஆகிக்கிட்டே இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வீக்கராக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சர்வைவல் தான் தேவை, டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது. பட் சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து தான் வரும். தென் உங்களுடைய டிசிப்ளினை காலி பண்ணுறதும் உங்களுடைய மோட்டிவேஷனை வந்து எப்பயுமே லோவாக வச்சுக்கிறதும் இது தான். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோனில் எண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை பாய்.